கமேனி அவர்களுடைய மரணமாக இருக்கட்டும், இத்தனை காத்திருப்புக்கு பிறகு அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறதா இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் இந்த இறுதி ஊர்வலத்தில் கூட கமேனி அவர்களுடைய மகன் மொஸ்தபா கமேனி பங்கேற்பாரா இல்லையான்னு தெரியல. அது ஒரு கேள்விக்குறி தொடர்ந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே உலக அரசியலில், சர்வதேச அரசியல் களத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். இதுக்காக தந்தி தொலைக்காட்சியின் அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரிஹரன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். ஹரி, வணக்கம். இப்போ நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் ஈரானின் மஷாத் நகரில் இருக்கக்கூடிய இறுதி ஊர்வலம், கமேனி அவர்களுடைய இறுதி ஊர்வலம். ஒரு பக்கம் இறுதி ஊர்வலம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அமெரிக்கா தரப்புல இருந்த தாக்குதலும் வந்துட்டு இருக்கு. இவங்களும் பதில் தாக்குதல் வளைகுடா நாடுகள், பஹ்ரைன், குவைத் மாதிரியான நாடுகள் மேல நடத்திட்டு இருக்காங்க. ஒரு குழப்பமான, அதே நேரத்தில் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு அந்த பிராந்தியத்தில். வாட் இஸ் ஹேப்பனிங்? அதுதான் யாருக்கும் தெரியல. ட்ரம்ப் உட்பட இதில் முக்கியமான ஆக்டர்ஸாக இருக்கக்கூடிய நாடுகள் உட்பட ஒரு அன்சர்டனிட்டி இஸ் த நியூ கான்ஸ்டன்ட் என்று சொல்வது போல ஒரு குழப்பமும் தெளிவின்மையுமே நிரந்தரமாக உலக அரசியலில் அந்த பிராந்தியத்தில் மாறி இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இந்த செரிமனிஸ் எல்லாம் கூட, இந்த ஃபியூனரலும் கூட, இந்த சீஸ்ஃபயர் வந்த பிறகு, ஒரு இயல்பு வந்த பிறகு திட்டமிடப்பட்டிருக்கும். அது ஒரு மியர் கோயின்சிடன்ஸாக இருந்திருக்காது. ஒரு இயல்பான சூழல் வந்த பிறகு அமெரிக்க தாக்குதல்கள் இந்த ஃபியூனரெல்லாம் தாக்காது அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தின பிறகு தான் அதை உறுதி செஞ்சுருப்பாங்க. ஆனால் கடந்த 2-3 நாட்களாக நடக்கக்கூடிய விஷயம், இப்போது போர் நிறுத்தம் இருக்கா, போர் நடக்குதா அப்படின்னு எல்லாரையும் மீண்டும் கேட்க வைத்திருக்கிறது. ட்ரம்ப் 80 நிலைகளை தாக்கினோம் அப்படிங்கிறாரு. ஈரான் நாங்களும் பதிலுக்கு தாக்கிட்டு இருக்கோம், அமெரிக்க நிலைகளை, அமெரிக்காவுடைய பேசஸை குறி வச்சிருக்கோம் அந்த பிராந்தியத்தில்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னமும் கூட அந்த தாக்குதல் நேற்றெல்லாம் நடந்திருக்கிறது. இப்போ சற்று அமைதி இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இந்த ஒரு சீஸ்ஃபயர், ஒரு ஃப்ராஜைல் சீஸ்ஃபயராக, இந்த ஒரு போர் நிறுத்தமே நிற்காத ஒரு போரை குறிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதா நம்ம பார்த்துருக்கோம். பார்த்திபன், இந்த சீஸ்ஃபயர்னு சொல்லும்போது 60 நாட்களுக்கு போர் நிறுத்தம்னு சொன்னாங்க. ஆனால் 30 நாள் கூட முடியல. அதுக்குள்ளே என்ன நிலை மாறுச்சு? அதுவும் துக்கம் அனுசரிச்சிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு 7 நாளுக்கு நாங்கள் அவங்கள எதுவும் பண்ண மாட்டோம்னு 2 நாளைக்கு முன்னாடி தான் ட்ரம்ப் சொன்னார். இடைப்பட்ட நேரத்தில் என்ன மாறுச்சுன்ற ஒரு குழப்பமும் நீடிக்குது இல்லையா? இப்போது இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒரு முக்கியமான கிரியா ஊக்கியே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ். இன்றைக்கி உலக வர்த்தகத்தில், எண்ணெய் வர்த்தகத்தில் 20% மேலே நடைபெறக்கூடிய இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மூடப்பட்டது தான் ட்ரம்ப்பை இந்த ஒப்பந்தத்துக்கு, பேச்சுவார்த்தைக்கு உந்தி தள்ளியது. ஆனால் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் திறக்கப்படும்னு ஈரான் சொன்னாலும் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே, ஏன் அதுக்கு இடைப்பட்ட காலத்திலையுமே அங்கொன்றும் இங்கொன்றுமாக தாக்குதல்கள் தொடர்ந்தது. இப்போது ஒரு ஃப்ரீ நேவிகேஷன் நடக்காமல் தான் இருக்குங்கிறத பார்க்கின்றோம். 3க்கு மேலே கமர்ஷியல் ஷிப்ஸை அவங்க தாக்கினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அது ஒரு இந்த ஒரு ரவுண்ட் ஆஃப் எஸ்கலேஷனுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. நீங்கள் தான் இதை திறந்து விடுவோம், எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம்னு சொன்னீங்களே, திருப்பியும் செய்கிறீங்களே, திருப்பியும் இந்த மாதிரி இடையூறு செய்கிறீங்களேன்னு ட்ரம்ப் அவங்களோட நிலைகளை தாக்க அது ஒரு புதிய ஒரு எஸ்கலேஷன் ஸ்பைரலை எட்டியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். யார் மேலே குற்றம் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் இதனால் நாங்கள் தொடங்கினோம், அதனால் அவங்க தொடங்கினோன்னு சொன்னாலும் கூட திஸ் சீஸ்ஃபயர் இஸ் ஃப்ராஜைல் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஒரு நிலையால் தான் இந்த நிகழ்வானது நடந்துட்டுருக்கு. ஸோ மீண்டும் வளைகுடா பிராந்தியத்தில் அமைதி திரும்பும்னு ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கை போயிடுச்சு இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கலாமா? நம்ம இன்னமும் கூட பல உலக நாடுகள், அமெரிக்காவுடைய கூட்டாளி தேசங்கள்லாம் இல்லை பெட்டர் சென்ஸ் வில் ப்ரிவேல், இது அமைதியை மீண்டும் திருப்பிடலாம் அப்படிங்கிறது தான் தட்ஸ் இன் எவ்ரிபடிஸ் இன்ட்ரெஸ்ட். அதற்கான முயற்சிகள் நடக்குது. டொனால்ட் ட்ரம்ப் எனக்கு இஷ்டம் இல்லை பேச அப்படின்னு சொன்னாலும் கூட எங்கள் ஆட்கள் பேசிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறாரு. பேக் சேனல்ஸில் கத்தார் போன்ற நாடுகள், இன்னும் மத்தியஸ்தத்தில் ஈடுபட்ட மற்ற நாடுகள்லாம் இதை தணிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்கன்னு புரிஞ்சுக்கிறோம். பட் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த அவருடைய மிரட்டல்களுமே அவர் எல்லாத்தையும் ஃபாலோ த்ரூ பண்ணுறது கிடையாது. அதை ஒரு யுக்தியாக கண்டுபிடிக்கிறாரு. ஈரானுடைய சிவிலைசேஷன், இந்த கலாச்சாரத்தையே ஓரிரவில் அழிச்சிடுவேன்னு தான் சொன்னார். ஆனால் அவர் அழிச்சிடலை. அதே போல் நேற்று இரவு பயங்கரமான தாக்குதல்களை நடத்த போகிறேன், இந்த போர் உக்கிரம் அடையும் அப்படின்னாரு. தாக்குதல்கள் இருந்தது, ஆனால் அவர் மிரட்டி அளவுக்காக இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். பேக் ரூம் சேனல் நெகோசியேஷனில் நிச்சயமாக பேச்சுவார்த்தைகளும் இந்த பதற்றத்தை தணிக்கிறதுக்கான முயற்சிகளும் நடந்துட்டு தான் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சீஸ்ஃபயர் அமலுக்கு வந்தபோதே அமெரிக்காவில் பார்க்கும்போது இது ஈரானுக்கு கிடைச்ச வெற்றி, அமெரிக்கா இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருச்சுன்ற மாதிரியான விமர்சனங்கள் ட்ரம்ப் அரசாங்கம் மேலே தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்துச்சு. ஒருவேளை அதுவும் இதில் ஒரு கேட்டலிஸ்டாக சர்வ் ஆயிருக்குமோ?
இல்லையே, டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு மிட்டம் தேர்தல் வருகிறது. இந்த ஒரு போர்ச்சூழல் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவருக்கு நல்லது. அதற்காகத்தான் விரைந்து முடித்தார். ஏனென்றால் இந்த போர்ச்சூழல் அதிகரிக்க அதிகரிக்க அது சர்வதேச பொருளாதாரத்தை பாதித்து அமெரிக்காலையும் கூட எண்ணெய் விலை, எரிபொருள் விலையெல்லாம் எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது நடக்கக்கூடாதுங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருக்குது. ஸோ அவர் இதை உடனடியாக தொடக்கிறதுல அவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஒரு மிஸ்இன்டர்பிரேஷன்ஸ் இந்த சீஸ்ஃபயரை பொறுத்த வரைக்கும் 2 தேசங்களுக்கும் இருக்குது. பட் யோர் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் கரெக்ட். இது வந்து ஈரானுக்கு சாதகமான அம்சம் தான். இந்த போருக்கு முன்னாடி ஏற்படாத ஒரு சூழலுக்கு தான் அவர் தீர்வை கண்டிருக்கிறாரு. இந்த போருக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மோஸை ஈரான் தாக்கிடலை, அதில் தன்னுடைய ஸ்டாங்கோல்டோட அதிகரிச்சிடலை. ஆனால் அது தான் இப்போ இன்றைக்கி தளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் என்ன சாதிச்சிங்கன்னு ஈரான்லேயே கேள்வி இருக்கிறது. அந்த நியூக்ளியர் ஃபைலை பொறுத்த வரைக்கும், அணுசக்தியை பொறுத்த வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தையில் தான் தீர்க்கணும்னு தள்ளி போட்டிருக்காங்க. அதுக்கு 60 நாட்கள் கொடுத்துருக்குறாங்க. அஃப்கோர்ஸ் அந்த 60 நாட்கள் அதுக்குள்ளே நடக்காதுங்கிறது தான் இயல்பான புரிதல். மேலும் எக்ஸ்டென்ஷன் தேவைப்படும். அதனால இது அமெரிக்காவுக்கு சாதகமாக முடியல. நிறைய டாக்டிக்கல் சக்சஸ், யுக்திகளில் அமெரிக்காவுக்கு வெற்றிகள் இராணுவ ரீதியாக கிடைத்திருந்தாலும் கூட என்ன நோக்கத்துக்காக இந்த போரை அமெரிக்கா பிப்ரவரியில் தொடங்கியதோ அந்த போர் நோக்கங்கள் நிறைவேறலை. அமெரிக்காவுக்கு அதில் பின்னடைவு அப்படிங்கிறதுல 2 வேறு பார்வைகள் இல்லை. ரைட். கமேனி அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் நிறைய கேள்விகள் நம் முன்னே எழுகிறது. குறிப்பாக உச்சத்தலைவர் கமேனியோட மறைவுக்கு பிறகு ஈரான் வந்து வலுவிழக்க ஆரம்பிச்சிரும், இட் வில் கிரம்பிள் அப்படின்னு நிறைய கருத்துகள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் ஒரு 4 மாதம் பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு போல, இன்னும் ஸ்டேபிளாக தான் இருக்காங்க ஈரானில் அப்படின்றத பார்க்குறோம். ஒரு இன்டரியம் அந்த அரசாங்கம் ஒன்று செயல்பட்டு இருக்கு இல்லையா, அது வலுவாக இருக்குதா? ரொம்ப வலுவாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் விட்டு போகிற லெகசி அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஒவ்வொரு தலைவரும் ஒரு லெகசியை விட்டு செல்வாங்க அவங்களுடைய வாழ்க்கையுடைய மறைவில். அலி கமேனியோடைய லெகசி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வலுவான ஈரானிய அமைப்பு விச் அவுட் சர்வைவ்ஸ் ஹிம், அதுதான் அவருடைய வெற்றி அப்படிங்கிறத நம்ம பார்த்துட முடியும். காரணம் என்னென்னா, ஒரு ரொம்ப எளிமையான புரிதல். டொனால்ட் ட்ரம்ப் என்ன நினைத்தார், இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன கூட்டாக நினைத்தாங்க, அலி கமேனியை கொன்றுவிட்டால் ஈரானிய அமைப்பு ஸ்தம்பித்து போய்விடும், அது நொறுங்கி விடும் அப்படின்னு. நொறுங்கலை அப்படிங்கிறது தான் நமக்கு திரையில பார்க்கக்கூடிய காட்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. அவர் உருவாக்கிய அந்த ஒரு ஸ்டேட், டீப் ஸ்டேட், அந்த நாட்டுடைய எல்லா அமைப்புகளையும், பொருளாதாரத்திலேருந்து, கலாச்சாரத்திலேருந்து, இராணுவத்திலேருந்து, ஸ்ட்ராட்டஜிக் காம்பனன்ஸ்லேருந்து சகல அம்சங்கள்லையுமே அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது எத்தனை வலுவானது. ட்ரம்பே சொல்றார், ஆட்சி மாற்றம் நடைபெற்றுதான்னா 3-4 மாற்றம் ஏற்பட்டதுங்கிறார். காரணம் என்னன்னா 4 தலைமைகளை, 4 ரேஞ்ச் ஆஃப் தலைமைகளை அவர் கொன்றதை சொல்றார். ஸோ செவரல் லீடர்ஸ் ஹேவ் பீன் கில்ட். பட் ஆனால் அதை தாண்டி அந்த அமைப்பு வலுவாக நிற்கிறது அப்படின்னா அந்த அமைப்பை நிறுவியவர் அலி கமேனியோடைய முன்னோடி, அந்த நாட்டுடைய முதல் உயரிய தலைவர் அலி கமேனி என்றால் அதை நிலைநிறுத்தியவர் கொமேனி. அதுதான் அவர் விட்டு செல்லக்கூடிய முக்கியமான லெகசி. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இத்தனை லட்சம் மக்கள் திரண்டு வந்திருக்கிறதே அவருடைய லெகசிக்கான ஒரு சான்றாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த கூட்டத்தில் முஜ்தபா கமேனி இருக்காரா இல்லையான்னு தெரியலையே. பட் அகைன் இந்த கூட்டம் மட்டுமே வந்து ஒரு பாப்புலாரிட்டிக்கான அழகா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அக்கார்டிங் டு செவரல் குளோபல் நியூஸ் அவுட்லெட்ஸ், அமெரிக்கா சாராத அமைப்புகளையும் கூட இது வந்து ஒரு பாப்புலர் ரெஜிம் என்று சொல்ல முடியாது. ஒரு வலுவாக தன்னுடைய நிர்வாக வல்லமையை ஒரு அயன் கிளாட் அமைப்புன்னு சொல்ல முடியும், ஒரு வலுவான அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியும். இதுதான் அந்த நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் மத்தியிலையும் கமேனி மேல, இந்த ஆட்சி மேல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கு அப்படின்னா இட்ஸ் எ வெரி டிபேட்டபிள் கொஸ்டின். நீங்க மேற்கத்திய வல்லுநர்கள் தான் கேட்கும்போது ஒரு 70-80% பேர் இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை கொண்டவங்க அப்படிம்பாங்க. ஈரான் அதை மறுக்கும். இட் இஸ் எ வெரி டிஸ்பியூட்டட் டெரிட்டரி. ஏனென்றால் அங்கு வந்து ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் நடத்துறது இல்லை, அது வந்து ஒரு ஜனநாயகமும் கிடையாது. ஸோ அந்த ஒரு பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது ஒரு ஆம்பிகுவிட்டியிலே விட்டுரும், அது இருக்கா இல்லையா அப்படின்னு. அது ஒரு வலுவான அமைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த அமைப்பு முன்னின்று இருக்கிறது, நிலை நிறுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது அந்த சக்சஷன்லேயே பார்த்தோம். அவர் மறைந்த சில நாட்கள்லேயே
மொஜ்தபா கமேனி அவருடைய சக்சஸராக he has been named. பட் ஆனால் அவர் அந்த தருணம்லேருந்து இப்போ வரைக்கும் அவர் பொது வழியில் வரவே இல்லை. அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ், அவருடைய அறிக்கைகள் தான் படிக்கப்படுதே தவிர அவருடைய புகைப்படம் கூட வரலை. அவருடைய தந்தை, அதுவும் இந்த நாட்டுடைய ரெண்டாவது உயரிய உச்ச தலைவர், முதல் தலைவர் கொமேனி, அவருடைய மறைவுக்கு பிறகு இந்த நாட்டுடைய சுப்ரீம் லீடராக வர்றவர், அவருடைய மறைவு அப்படிங்கிறது ஒரு பெரிய நிகழ்வு. இன்னைக்கு அந்த நிலையில் அதே பொறுப்பில் முஜ்தபா இருக்கிறார். அவர் வராதது நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இது 3 வகையில் பார்க்குறாங்க. ஒரு சாரார் இல்லை அவர் செத்தே போயிட்டாரு, அவருக்கு ப்ரூஃப் ஆஃப் லைஃபே இல்லை, அவர் பேர் அறிவிச்சங்களை தவிர ஒரு புகைப்படம் கூட காட்டலை, அவர் வந்து இருக்கிறதுக்கான ஆதாரமே இல்லை, அவர் பேரில் வந்து ஒரு ஆட்சி நடக்குது அப்படிங்கிறது ஒரு தியரி. இன்னொரு தியரி, அவர் வந்து ரொம்ப கடுமையாக he has been wounded. வெளியில தோன்ற முடியாத அளவுக்கு அவருக்கு இன்ஜுரிஸ் இருக்கு. ஹி ஸ்டில் ரீகூப்பிங். அவருக்கு அந்த அவர் தந்தை கொல்லப்பட்டது போலவே அந்த ஆப்ரேஷன்ல அவரும் பலத்த காயம் பெற்றிருக்கிறார். அதனால வெளியில தோன்ற முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதனால தான் அவர் பேர்ல நடக்குது. இன்னொன்னு இல்ல, அவர் நல்லா இருக்கிறார், அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு, வெளியில தோன்ற முடியாத நிலை இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் வெளியில தோன்றினா அவரும் கொண்டுட்டா என்ன செய்யறது, ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக் ரீசன்ஸுக்காக அவர் வெளியில தோன்றல அப்படிங்கிறாங்க. ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ் அவர் வந்து உச்ச தலைவராக ஆன பிறகிலிருந்து வெளியில தோன்றவில்லை. இந்த முக்கிய நிகழ்விலையும் பங்கு கொள்ளலை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.